பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரல் வெடித்து அருகில் இருந்த கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர்கள் 2 காயமடைந்தனர். செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக திருக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தண்டபாணி நிலையம், இடும்பன்குடில் மற்றும் கிரிவீதி, கோசாலை ஆகிய இடங்களில் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிக அறைகள் கொண்ட தங்கும் விடுதியான தண்டபாணி நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் கடம்பன் எல்லம் பகுதியில் அறை எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் காரை அறைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த அவர்களது கார் அருகே தண்டபாணி நிலையம் தூய்மை பணியாளர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட 3 பேரல்களில் 750 லிட்டர் அளவில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரலை தூய்மை பணியாளர்கள் பிச்சால் வயது 54, முருகன் வயது 52 ஆகியோர் திறக்க முயன்றதாக கூறப்படுகிறது. திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்தது. இதில் சானிடைசர் தெரித்து அருகில் இருந்த கார் தீப்பிடித்து எரிய துவங்கியது. வெடி சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த பழனி அடிவார காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காரில் தீப்பிடித்து எரிவதை அணைக்க முயற்சித்தனர். இருப்பினும் சானிடைசரால் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்குள் மிகவும் சிரமம் ஏற்பட்டு மேலும் இந்த விபத்தில் தண்டபாணி நிலையத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்த பிச்சால் மற்றும் முருகன் ஆகியோரும் பணியாளர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரையும் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். திடீரென தீப்பிடித்து எரிந்தது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பொதுவெளியில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரல்கள் தூய்மை பணியாளர்கள் திறந்தபோது எதிர்பாராத விதமாக வெடித்து அருகில் இருந்த கார் தீப்பிடித்து இருந்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் திருக்கோவில் நிர்வாகத்தின் அலட்சியத்தை தீ விபத்து ஏற்பட்டதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அவர்களை சமாதானம் செய்த போலீசார் அடிவார காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தியதை தொடர்ந்து கார் உரிமையாளர் அடிவார காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் ஆலப்பி ஹரிப்பாடு. நான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது இங்கே 3 கேன் வெடிச்சிடுச்சு. இந்த கேன் அங்கே பாரு கேன், அந்த கேன் 3 வாட்டி வெடிச்சிடுச்சு. அப்போ நான் வெளியே வந்து பார்க்கும்போது தீ நல்லாமே தீ வந்துட்டு இருக்கு. ஆனால் நான் கிளாஸ் உடச்சிட்டேன் வண்டியில். ஸ்டாண்ட் பிரேக்கு போட்டு வண்டி பின்னாடி எடுத்துகிட்டு போட்டு லோக் ஆகிடுச்சு. அப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் யாருமே இங்கே இல்லை, நான் மட்டும்தான். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வண்டி பின்னாடி எடுக்கும்போது ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு.